Hi students, welcome to online class 11th standard English Unit 1 Prose The Portrait of a Lady. லாஸ்ட் வீடியோஸில் வச்சு எங்கே முடிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிராண்ட் மதர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. அதாச்சும் மவுண்டெயினில் ஸ்னோ எப்படி வந்து கவர் ஆகிருக்கோ அந்த மாதிரி என்னுடைய கிராண்ட் மதர் வந்து அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில் அவங்களுடைய ஒயிட்டான அந்த ஹேரில் அது ஒரு மவுண்டெயின் மேலே ஸ்னோ படர்ந்துருக்க மாதிரி அவ்வளோ ப்யூரிட்டியாக காமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி முடிச்சிருப்போம். அதனுடைய கண்டினியூ அப்படியே பாருங்கள். My grandmother and I were good friends. My parents left me with her when they went to live in the city and we were constantly together. She used to wake me up in the morning and get me ready for school. She said her morning prayer in a monotonous sing-song while she bathed and dressed me in the hope that I would listen and get to know it by heart. I listened because I loved her voice but never bothered to learn it. Then she would pitch my wooden slate, which she had already washed and plastered with yellow chalk and a tin earthen ink pot and a red pen, tie them all in a bundle and hand it to me. After a breakfast of a thick, stale chapati with a little butter and sugar spread on it, we went to school. She carried several stale chapatis with her for the village dogs. அதுக்கப்புறம்னா மை கிராண்ட் மதர் அண்ட் ஐ வேர் குட் ஃப்ரெண்ட்ஸ். நானும் என்னுடைய கிராண்ட் மதரும் ரொம்ப குட் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். மை பேரண்ட்ஸ் லெஃப்ட் மீ வித் ஹர் when they went to live in the city and we were constantly together. என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் பாட்டி வீட்டில் விட்டுட்டு அவங்க சிட்டிக்கு போயிட்டாங்க. அதுலேருந்து நாங்கள் 2 பேருமே ஒன்றா தான் இருக்கோம். நானும் என் கிராண்ட் மதரும் நாங்கள் 2 பேருமே ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஷி யூஸ் டு வேக் மீ அப் இன் த மார்னிங் அட் கெட் மீ ரெடி ஃபார் த ஸ்கூல். அவங்க காலையில் என்னை எழுப்பி ஸ்கூலுக்கு என்னை கலப்புறது என்னுடைய பாட்டி தான். ஷி செட் ஹர் மார்னிங் ப்ரேயர் இன் எ மோனோட்டோனஸ் சிங் சாங் while she bathed and dressed me in the hope that I would listen and get to know it by heart. அதாச்சும் என்னென்னா அவங்க என்ன காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புறப்போ ஸ்கூலுக்கு என்னை ரெடி பண்ணுறப்போ மோனோட்டோனஸ் சிங் சாங் ஒரு போரிங்கான ஒரு சாங் ஒன்று அவங்க என்ன பாடுவாங்க. போரிங்கான ஒரு சாங், மோனோட்டோனஸ்னால் ஒரு போரிங்கான ஒரு சாங்கை ரிப்பீட்டடான ஒரு சாங்கை வந்து பாடுவாங்க. எனக்கு ட்ரெஸ் போடுறப்போ எனக்கு குளிக்க வைக்கிறப்போ அந்த மாதிரி சாங் ஒன்று பாடுவாங்க ரிப்பீட்டடாக. ஆனால் அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா அந்த சாங்கை வந்து நான் மனப்பாடம் பண்ணி நான் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சாங்க. ஐ லிசன்ட் பிகாஸ் ஐ லவ்ட் ஹர் வாய்ஸ் பட் நெவர் பாதர்ட் டு லேர்ன் இட். ஆனால் நான் அதை லிசன் பண்ண அவங்க பாடின பாட்டை நான் கேட்பேன். ஆனால் அவங்க வாய்ஸ் எனக்கு பிடிக்குமா தவிர அதை நான் கற்றுக்கணும்னு நான் நினச்சதில்லை. Then she would pitch my wooden slate, which she had already washed and plastered with yellow chalk and tin earthen ink pot and a red pen, tie them all in a bundle and hand it to me. அதுக்கப்புறம் என்னென்னா எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்காக குளிக்க வச்சு ட்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லாம் முடித்த பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வுட்டன் ஸ்லேட்டு, கட்டையால் ஆன ஸ்லேட்டை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணி பிளாஸ்டர்ட் அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணி எல்லோ சாக்கு அப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு இங்க் பாட்டு, ஒரு ரெட் பென்னு, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பண்டலாக கட்டி வந்து என்கிட்ட கொடுப்பாங்க. ஆஃப்டர் எ பிரேக்ஃபாஸ்ட் எ திக் ஸ்டேல் சப்பாத்தி வித் எ லிட்டில் பட்டர் அண்ட் சுகர் ஸ்ப்ரெட் ஆன் இட் வி வென்ட் டு ஸ்கூல். பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேல் சப்பாத்தியும் கொஞ்சம் பட்டரு சுகரை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு போயிடுவோம். ஷீ கேரிட் செவரல் ஸ்டேல் சப்பாத்தி வித் ஹர் ஃபார் த வில்லேஜ் டாக். அதே மாதிரி என்ன அவங்க ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வரப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய சப்பாத்தியும் கொண்டு வருவாங்க. எதுக்காகனா நான் வர வழியில் வில்லேஜ் டாக் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க டாக்ஸுக்கு கொடுக்கறதுக்காக சப்பாத்தியும் கொண்டு வருவாங்க. My grandmother always went to school with me because the school was attached to the temple. The priest taught us the alphabet and the morning prayer. While the children sat in rows on either side of the veranda singing the alphabets or the prayer in a chorus, my grandmother sat inside reading the scripture. When we had both finished, we would walk back together. This time the village dogs would meet us at the temple door. They followed us to our home, growling and fighting with each other for the chapatis we threw to them.
My grandmother always went to school with me because the school was attached to the temple. என்னுடைய கிராண்ட்மதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே என்னோட கூடவே ஸ்கூல் வருவாங்க. ஏன்னா அந்த ஸ்கூல் வந்து டெம்பிளோட அட்டாச் ஆகியிருக்கும். இந்த பிரிஸ்ட் டாட் அஸ் அல்ஃபபெட் அந்த மார்னிங் ப்ரேயர். அந்த பிரிஸ்ட் அந்த டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஃபபெட் எழுத்துக்களையும் மார்னிங் ப்ரேயர் கடவுளை பற்றி அந்த மார்னிங் ப்ரேயரும் எழுத்துக்களையும் பற்றி எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. While the children sat in the row on either side of the veranda singing the alphabets or the prayer in a chorus. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சில்ட்ரன்ஸ் எல்லாமே ஒன்றா உட்காந்துக்கிட்டு அந்த வராண்டாவில் ஒன்றா உட்காந்துக்கிட்டு எழுத்துக்களையும் அந்த ப்ரேயரையும் கோரஸாக வந்து நாங்கள் பாடிட்டு இருப்போம். மை கிராண்ட்மதர் சாட் இன்சைட் ரீடிங் த ஸ்கிரிப்சர். என்னுடைய கிராண்ட்மதர் அவங்க உள்ளே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வேதங்களை படிச்சுட்டு இருப்பாங்க. when we had both finished we would walk back together. ரெண்டு பேருமே முடிச்சிட்டோம் அப்படின்னா நான் என்னுடைய ஸ்கூலையும் அவங்களுடைய இதையும் அவங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே ஒன்றா தான் வீட்டுக்கு போவோம். finish we walk back together. ரெண்டு பேரும் ஒன்றா தான் போவோம். this time the village dogs would meet us at the temple door. இந்த டைம் வந்து நாங்கள் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது டெம்பிளை விட்டு வெளியில் வரும்போது டெம்பிள் டோர் கிட்ட வரும்போது வில்லேஜ் டாக்ஸ் எல்லாம் அங்கே நிறையா இருக்கும். they followed us to our home, growling and fighting with each other for the chapatis you threw to them. அந்த டாக்ஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா எங்களே ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துட்டுருக்கோம். ஏன்னா நாங்கள் போடுற அந்த சப்பாத்திக்காக எங்கள் பின்னாடியே க்ரௌலிங் அப்படின்னா சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே மாதிரியே கத்திக்கிட்டு அப்படியே எங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கோம். நாங்கள் பித்ரு டு தேம் நாங்கள் சப்பாத்தி போட்டுகிட்டே வந்துட்டுருப்போம். when my parents were comfortably settled in the city they sent for us. That was a turning point in our friendship. Although we shared the same room, my grandmother no longer came to school with me. I used to go to an English school in motor bus. There were no dogs in the streets. She took to feeding sparrows in the country yard of our city house. When my parents were comfortably settled in the city, they sent for us. என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து சிட்டியில் கம்ஃபர்டபுளாக செட்டில் ஆன பிறகு எங்களையும் வந்து அவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க, சிட்டிக்கே கூப்பிட்டு போயிட்டாங்க. தட் வாஸ் அ டர்னிங் பாயிண்ட் இன் அவர் ஃப்ரெண்ட்ஷிப். எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்போட டர்னிங் பாயிண்ட்டே அதுவாக தான் அமைஞ்சிருச்சு. ஆல்தோ வி ஷேர்டு த சேம் ரூம் மை கிராண்ட்மதர் நோ லாங்கர் கேம் டு ஸ்கூல் வித் மீ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் என் கிராண்ட்மதரும் சேம் ரூம் தான் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஆனால் மை கிராண்ட்மதர் நோ லாங்கர் கேம் டு ஸ்கூல் வித் மீ. என்னுடைய கிராண்ட்மதரால் என்னுடைய ஸ்கூலுக்கு இங்கே வர முடியல சிட்டியில். ஐ யூஸ் டு கோ டு அன் இங்கிலீஷ் ஸ்கூல் இன் மோட்டார் பஸ். நான் வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்கூல் போனேன். அந்த ஸ்கூலுக்கு எப்படி போவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் பஸ்ஸில் போவேன். தேர் வேர் நோ டாக்ஸ் இன் த ஸ்ட்ரீட் அண்ட் ஷி டுக் டு ஸ்பீடிங் ஸ்பேரோ இன் த கோர்ட் யார்ட் ஆஃப் அவர் சிட்டி ஹவுஸ். இப்போ வந்து எங்கள் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்ட்ரீட்டில் எந்த விதமான டாக்ஸும் இல்லை. இப்போ என் பாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோர்ட்யார்ட்னா வீட்டோட முன்புறத்தில் கோர்ட்யார்டை முற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஃபீடிங் அப்படின்னா பறவைங்களுக்கு வந்து உணவு அளிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. As the year rolled by, we saw less of each other. For some time, she continued to wake me and get me ready for school. As the year rolled by, we saw less of each other. For some time, she continued to wake me up and get me ready for school. When I came back, she would ask me what the teacher had taught me. I would tell her English words and little things of Western science and learning the law of gravity, arithmetic principle, the world being round, etc. This made her unhappy. She could not help me with my lessons. She did not believe in the things they taught at the English school and was distressed that there was no teaching about God and the scriptures. One day I announced that we were being given music lessons. She said nothing but a silence meant disapproval. She rarely talked to me after that. As a year rolled by, we saw less of each other. அப்படியே நாட்கள் கடந்து போக எங்கள் ரெண்டு பேருக்குள்ள அந்த பாண்டிங் அந்த அஃபெக்ஷன் வந்து கொஞ்சமாக we saw less of each other. ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் பார்த்துக்க கூட நேரம் இல்லாத மாதிரி அப்படியே கொஞ்சம் விலகி போகிற மாதிரி இருந்துச்சு. For some time, she continued to wake me up and get me ready for school. சில நேரத்தில் என் பாட்டி சிட்டியில் இருக்கும்போது கூட சில நேரத்தில் என் பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்னை எழுப்பி ஸ்கூலுக்கு என்னை ரெடி பண்ணுவாங்க. When I came back, she asked me what the teacher had taught me. நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ என்னுடைய பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா என்ன ஸ்கூலில் என்ன எடுத்தாங்க அப்படின்னு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு என் பாட்டி கேட்பாங்க.
I would tell her English words and little things of Western science and learning, the law of gravity, arithmetic principle, the world being round, etc. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஐ வுட் டெல் ஹர் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. லிட்டில் திங்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் சயின்ஸ், மேல்நாட்டுக்கு சயின்ஸை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. வெஸ்டர்ன் சயின்ஸு அதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். த லா ஆஃப் கிராவிட்டி, புவியீர்ப்பு விசையை பற்றி சொல்லி கொடுத்ததா சொல்லுவேன். அரித்மெட்டிக் பிரின்சிபல், அரித்மெட்டிக்கோட கொள்கைகளை பற்றி சொல்லுவேன். உலகம் வந்து ரவுண்டாக இருக்குது அப்படின்றத நான் என்னுடைய பாட்டிக்கு நான் சொல்லுவேன். இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். திஸ் மேட் ஹர் அன்ஹாப்பி. அவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலன்னு தெரியும். ஷீ குட் நாட் ஹெல்ப் மீ வித் மை லெசன்ஸ். அவங்களால எனக்கு இந்த லெசன்ஸில் எந்த விதமான ஹெல்ப்பும் அவங்களால பண்ண முடியல. ஷீ டிட் நாட் பிலீவ் இன் த திங்ஸ் தட் தே தாட் அட் த இங்கிலீஷ் ஸ்கூல் அண்ட் வாஸ் டிஸ்டர்ஸ் தட் தேர் வாஸ் நோ டீச்சிங் அபவுட் காட் அண்ட் ஸ்கிரிப்சர். அந்த இங்கிலீஷ் ஸ்கூலில் சொல்லி கொடுக்குற அந்த விஷயங்கள் என்னுடைய பாட்டிக்கு பிடிக்கலன்றது எனக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா என் பாட்டிக்கு கடவுளை பற்றி சொல்லிக் கொடுக்கல, ஸ்கிரிப்சர் வேதங்களை பற்றி சொல்லிக் கொடுக்கல அப்படின்றதுனால அவங்க வந்து அன்ஹாப்பியாக இருந்தாங்க. ஒன் டே ஐ அனௌன்ஸ் தட் வி வேர் பீயிங் கிவன் மியூசிக் லெசன்ஸ். ஒரு நாள் நான் என் பாட்டிக்கிட்ட சொன்னேன், எனக்கு வந்து மியூசிக் பற்றி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நான் என் பாட்டிக்கு சொன்னேன். ஷீ செட் நத்திங் பட் அ சைலன்ஸ் மீன் டிஸ்அப்ரூவல். ஆனால் என் பாட்டி எதுவுமே சொல்லாமல் மௌனமாகவே போயிட்டாங்க. அது என் பாட்டியோட டிஸ்அப்ரூவல்னால் அவங்க வந்து வெறுக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது, வெறுக்கிறத வெளிப்படுத்துகிற மாதிரி தெரிஞ்சுது. ஷீ ரேர்லி டாக் டு மீ ஆஃப்டர் தட். அதுக்கப்புறம் என்னுடைய பாட்டி வந்து என்கிட்ட பேசுகிறதே ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. When I went up to university, I was given a room of my own. The common link of friendship was snapped. My grandmother accepted our seclusion with resignation. She rarely left a spinning wheel to talk to anyone. From sunrise to sunset, she sat by her wheel spinning and reciting prayer. Only in the afternoon, she relaxed for a while to feed the sparrow. While she sat in the veranda, breaking the bread into the little bits, hundreds of little birds collected round her, creating veritable bedlam of chirpings. Some came and perched on her legs, others on her shoulders, some even sat on her head. She smiled but never shooed them away. It is used to be happiest hour of the day of her. When I up to university, நான் ஸ்கூல் லைஃப்லாம் முடிச்சிட்ட பிறகு யூனிவர்சிட்டி போனப்போ ஐ வாஸ் கிவன் ஏ ரூம் ஆஃப் மை ஓன். எனக்கு தனியாக ஒரு ரூம் கொடுக்கப்பட்டது. த காமன் லிங்க் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வாஸ் ஸ்னாப்டு. எனக்கும் என் பாட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்னாப்டு, ப்ரோக் அவுட். எனக்கும் என் பாட்டிக்கும் உள்ள நட்பு வந்து உடைஞ்சது. மை கிராண்ட்மதர் அக்செப்டட் அஸ் செக்லூஷன் வித் ரெசிக்னேஷன். என்னுடைய கிராண்ட்மதர் வந்து செக்லூஷன்ஸ் அப்படின்னா தனிமைப்படுத்தப்பட்டதாக அவங்களால உணர முடிஞ்சது. மனசால் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, தனிமைப்படுத்தப்பட்டதாக அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அந்த அருவருப்பான ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஷீ ரேர்லி லெஃப்ட் அர் ஸ்பின்னிங் வீல்ஸ் டு டாக் டு எனி ஒன். என்னுடைய பாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பின்னிங் வீல்ஸ் அப்படின்னா நூல் சுற்றுற அந்த ராட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. யாருக்கிட்டையுமே அவங்க வந்து சரியாக பேசவே மாட்டாங்க. ஃப்ரம் சன்ரைஸ் டு சன்செட் சி சாட் பை ஆர் வீல் ஸ்பின்னிங் அண்ட் ரிசைட்டிங் ப்ரேயர். சன்செட்லேருந்து சன்ஷைன்லேருந்து சன்ரைஸ்லேருந்து சன்செட் வரைக்கும், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த வீல் ஸ்பின்னிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படியே மந்திரங்களை சொல்லிக்கிட்டு அப்படியே வீல் ஸ்பின்னிங்கை பண்ணிகிட்டே இருப்பாங்க. யாருக்கிட்டையும் பேசக்கூட மாட்டாங்க. ஒன்லி இந்த ஆஃப்டர்நூன் ஷீ ரிலாக்ஸ்டு ஃபார் எ வைல் டு ஸ்பீட் த ஃபேரோ. ஆஃப்டர்நூன் மட்டும் தான் அவங்க ரிலாக்ஸாக இருக்கிற டைம். ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து ஸ்பேரோஸுக்கு பறவைகளுக்கு அங்கே இருக்கிற வர பறவைகளுக்கெல்லாம் உணவு அளிக்கிற டைம் அதுதான். While she sat in the veranda, breaking the bread into little bits, hundreds of little birds collected round her, creating a veritable bedlam of chirping. அங்கே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வராண்டாவில் உட்காந்துக்கிட்டு வராண்டாவில் உட்காந்து இந்த பிரேக்கிங் த பிரெட் இன்டு லிட்டில் பிட்ஸ், பிரெட்டை வந்து துண்டாக கட் பண்ணிவிட்டு அங்கே வர பறவைங்களுக்கு எல்லா பறவைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவு அளிச்சிட்ருப்பாங்க. Hundreds of little birds collected round her, creating a veritable bedlam of chirping. அங்கே நூற்றுக்கணக்கான பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொட்டி துண்டுகளை சாப்பிட்றதுக்காக அப்படியே அங்கே வந்து சிர்பிங் அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரியாக கத்திக்கிட்டு பறவைகள் கூச்சல் இட்டுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருக்கும். சம் கேம் அண்ட் போச்சுட் ஆன் ஹர் லெக்ஸ். சில பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா
அவங்களுடைய காலில் பேர்ச்சட் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக, அவங்களுடைய காலில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்ருக்கோம். அதர்ஸ் ஆன ஷோல்டர், சில பறவைகள் ஷோல்டரில் உட்காந்துட்ருக்கோம். சம் ஈவன் சேட் ஆன ரெட், சில பறவைகள் தலைக்கு மேலேயும் உட்காந்துட்ருக்கோம். ஷி ஸ்மைல்ட் பட் நெவர் ஷூட் தெம் அவே. அவங்க ஸ்மைல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்களே தவிர அந்த பறவைகளை விரட்டணுன்னு கூட அவங்க நினைக்க மாட்டாங்க. ஸ்மைல், சிரிச்சுக்கிட்டு. இட் யூஸ் டு பி த ஹாப்பியஸ்ட் ஆஃப் ஹவர் ஆஃப் த டே ஆஃப் த இயர். ஒரு நாள் ஃபுல்லாக அந்த அரை மணி நேரம் தான் அவங்க சந்தோஷமாக இருக்கிற நாளே. அந்த ஒரு நாளில் அரை மணி நேரம் தான் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த அரை மணி 1/2 ஹவரும் எது அப்படின்னா இந்த பறவைங்களுக்கு உணவு போடுற அந்த 1/2 ஹவர் தான் அவங்க சந்தோஷமாகவே இருப்பாங்க. When I decided to go abroad for further studies, I was sure my grandmother would be upset. I would be away for 5 years and at her age one could never tell. But my grandmother could. She was not even sentimental. She came to leave me at the railway station but did not talk or show any emotion. Her lips moved in prayer. Her mind was lost in prayer. Her fingers were busy telling the beads of her rosary. Silently, she kissed my forehead, and when I left, I cherished the moist imprint as perhaps the last sign of physical contact between us. And I decided to go abroad for further studies. இன்னும் நான் மேற்படிப்புக்காக அப்ராட் போகணும், வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக முடிவு செஞ்சுருந்தோம். வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. ஐ வாஸ் ஷுவர் மை கிராண்ட் மதர் வுட் பி அப்செட். ஆனால் இந்த விஷயம் என்னுடைய கிராண்ட் மதர் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. என் கிராண்ட் மதர் இந்த விஷயத்தை கேட்டோடனே அவங்களுக்கு ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு. ஐ வுட் பி அவே ஃபார் 5 years அண்ட் அட் ஹர் ஏஜ் ஒன் குட் நெவர் டெல். நான் ஒரு 5 வருஷம் அப்ராட் போகிற மாதிரி 5 வருஷம் அப்ராட் போக வேண்டியது இருந்துச்சு. அட் ஹர் ஏஜ் ஒன் குட் நெவர் டெல். ஆனால் அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க இருப்பாங்களான்றது கூட என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஏன்னா அவங்களுடைய ஏஜ் அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. பட் மை கிராண்ட் மதர் குட். ஷி வாஸ் நாட் ஈவன் சென்டிமெண்டல். ஆனால் என்னுடைய கிராண்ட் மதர் அதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஷி வாஸ் நாட் ஈவன் சென்டிமெண்டல். அவங்க எந்த விதமான உணர்ச்சியும் அவங்க வெளிப்படுத்தலை. ஷீ கேம் டு லீவ் மீ அட் த ரயில்வே ஸ்டேஷன் பட் டிட் நாட் டாக் ஆர் ஷோ எனி எமோஷன். என்ன சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் வரையும் வந்தாங்க. ஆனால் அவங்க என்கிட்ட எதுவும் பேசவும் இல்லை, அவங்களுடைய எமோஷன்ஸ் எதுவுமே காட்டவும் இல்லை. லிப்ஸ் மூட் இன் ப்ரேயர். அவர் மைண்ட் வாஸ் லாஸ்ட் இன் ப்ரேயர். அவங்க லிப்ஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவங்க உதடுகள் அந்த ப்ரேயர் மந்திரங்களை சொல்லிக்கிட்டே அசைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அவர் மைண்ட்ஸ் வாஸ் இன் லாஸ்டாக ப்ரேயர். அவங்களுடைய மைண்டு ஃபுல்லாக ப்ரேயர், அந்த ஜபங்கள் படிக்கிறதுக்கு, ஜபங்களை சொல்கிறதுக்கு, மந்திரங்களை சொல்கிறதுக்காகவே முழுக்க அவங்க மைண்டு ஃபுல்லாக அப்படியே இருந்துட்டு இருந்தாங்க. அவர் ஃபிங்கர்ஸ் வேர் பிஸி டெல்லிங் த பீட்ஸ் ஆஃப் ஹர் ரோசரி. அவங்களுடைய ஃபிங்கர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா இந்த ரோசரி ஜபமாலைன்னு சொல்லுவாங்களே, அந்த ஜபமாலையை அந்த மணியை அப்படியே கவுண்ட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி அந்த மணியை அப்படியே கவுண்ட் பண்ணிக்கிட்டு மந்திரங்களை சொல்லிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்க. சைலண்ட்லி ஷி கிஸ்டு மை ஃபோர்ஹெட் அண்ட் வென் ஐ லெஃப்ட் ஐ செரிஷ் த மோஸ்ட் இம்ப்ரிண்ட் ஆஸ் பெர்ஹாப்ஸ் த லாஸ்ட் சைன் ஆஃப் ஃபிசிக்கல் கான்டாக்ட் பிட்வீன் அஸ். அதுக்கப்புறமும் மெதுவாக சைலண்ட்டாக என்கிட்ட என்னுடைய ஃபோர்ஹெட், என்னுடைய நெத்தியில் கிஸ் பண்ணாங்க. ஐ லெஃப்ட் ஐ செரிஷ் த மோஸ்ட் இம்ப்ரிண்ட். அதுதான் எனக்கும் என் பாட்டிக்கும் கடைசியாக ஏற்பட்ட ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்ட். அதுதான் உடலால் நாங்கள் தொட்டுக்கிட்டதே அதுதான் அப்படின்னு எங்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த உடல் ரீதியான அந்த தொடர்பே அதுதான் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இதனுடைய கண்டினியூவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.